வணக்கம் அன்பர்களே. இன்றைய ஜாதக பதிவில் ஒரு தம்பியினுடைய ஜாதகம். அவருக்கு காலகாலத்தில் திருமணம் நடந்து 10 வருஷம் ஆச்சு, குழந்தை இருக்குது. ஆனால் அவர் ஒரு வேதனையோடு சில விஷயங்கள் பேசினார், என்னோடு பகிர்ந்து கொண்டார். சார், என்னுடைய ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பாருங்கள். எனக்கு நல்ல இடத்துல திருமணம் நடந்தது. அதாவது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, சமுதாயத்தில் நல்ல ஒரு பேர், தொழில் நல்லா இருக்குது. எனக்கு எந்த கெட்ட பழக்கம் வழக்கமும் இல்லை. என் மனைவியும் நல்லவ தான், எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தைங்க பிறந்திருக்கு. ஆனால் எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரு செயற்கத்தனமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. உணர்வுகள் என்பது வெறும் தாம்பத்திய உறவு மட்டும் கிடையாது. அது போக சின்ன சின்ன ஒரு உணர்வுகளையெல்லாம் ஒரு கணவனோ மனைவியை ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அதை செயல்படுத்தணும். அது நிறைய பேருக்கு இல்லை. 75% பேர் உங்களுக்கு அந்த மனக்குறையோடு தான் இன்றைக்கி வாழ்கிறாங்க. 75% என்னை புரிதல் இல்லாமல் இருக்கிறா, என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. அதே மாதிரி லேடிஸும் சொல்கிறாங்க, என்னை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு ஒரு பூ வாங்கிட்டு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாரு, நான் ஒரு ட்ரெஸ் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, திருமணத்துக்கு போகும்போது நீ உன்னோட பாட்டுக்கு வந்துடு, நான் இங்கேருந்து வந்துடுறேன்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன ஆசைகளையெல்லாம் புரிஞ்சுக்காமல் இருக்கிறது. அதுக்காகத்தானே நாம் வாழ போகிறோம். அந்த ஒரு உணர்வுகள் இல்லாமல் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் சார். நான் கொஞ்சம் கலை ரசனை உள்ளவன் அப்படின்னு சொன்னார். அப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது அவருக்கு 7ஆம் இடத்துக்கு 2ஆம் வீடு, அதாவது 8ல் கேது அவருடைய ஜாதகத்தில். அந்த பொருளுடைய ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்புகள் இல்லை. கேதுங்கிறது மந்த புத்தியை குறிக்கக்கூடியது. கேது சந்திரனும் சேர்ந்துன்னா முட்டாளாக இருப்பாங்க, அவங்க மடமங்கை. அதே மாதிரி ஆணுக்கும் பொருந்தும். கேது சந்திரனும் சேர்ந்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில் கேது சந்திரனும் சேர்க்கை இருக்குது. அப்போ அவங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க, உயிரவே கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்றுன்னா என் கணவருக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது, அல்லது என்னுடைய மனைவிக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த சின்ன சின்ன ஒரு உணர்வுகளை புரிஞ்சுக்காம சோம்பேறிகளாக பெருசாக ஒரு கூரிய ஒரு ஷார்ப்பாக இருக்க மாட்டாங்க. அவங்க மேலோட்டமான ஒரு விஷயம். அப்போ ஒரு ஒரு மனைவியோ கணவனோ இல்லை ஆப்போசிட் லைஃப் பார்ட்னர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறோமோ அது அவங்களுக்கு கிடைக்காது. வந்தோம் எருமச்சாணி மாதிரி அப்படியே கிடக்க வேண்டியது. அந்த மாதிரி அந்த வாழ்க்கை அப்படியே மந்தமாக ஓடிட்டுருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு 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 எதிர்மறையான ஒரு குணங்கள் உள்ளவங்க சேரும்போது தான் அவங்க வேறு பக்கம் அவங்களுடைய எண்ணங்கள் போகும். வேறொரு பக்கம் போகும். கள்ள தொடர்புகள், வேறு பக்கம் காதல், ஒரு ஏக்கத்தை கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இதெல்லாம் காரணம், ஒரு குடும்பத்துக்கு பிரச்சனை வர்ற காரணம்னா அன்பை விட புரிதல் ரொம்ப ஜாஸ்தி. அது அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே சும்மா ஒரு செகண்டுக்குள்ளே அப்படியே ஒரு புரிஞ்சுக்கிற சக்தி இருந்தால் தான் அந்த வாழ்க்கை தேனாக இணைச்சு வாழக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்கும். அந்த மாதிரி நிறையா பேருக்கு வாய்க்கிறதில்ல. அது குறிப்பாக பெண்களுடைய பங்கு இல்லற வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். அது நிறைய பெண்களுக்கு தெரியறதில்ல. எல்லாமே ஆண் தான்